ஆண்டவர் திடீரென்று வெளிப்படுத்தினார். இந்த இடத்துல ஒருவர் மைக்ரைன் ஹெடேக், அதாவது தீராத தலைவலியினாலே இந்த இடத்துல ஒருவர் இருப்பதாக. உடனடியாக இந்த மகள் அந்த இடத்துல இருந்து ஓடி வந்தாள். என்ன நடந்தது? எப்போ இருந்து உங்களுக்கு இது இருந்தது? சுனாமி ஆண்டு எனக்கு இந்த தலையடி வந்தது. அப்போ சுனாமி 2004. அப்போ இப்போ நாங்கள் 2015 இருக்கிறோம். அப்போ 11 ஆண்டுகள். ரைட். அது வந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு ஒன்றுமே செய்யலாம், சத்தமெல்லாம் கேட்கக்கூடாது. சத்தி எடுத்தால் மட்டும்தான் அந்த தலைவலி எனக்கு நிற்கிறது. அன்றைக்கு நான் வரக்குள்ளேயும் சர்ச்சுக்கு வரக்குள்ளேயும் எனக்கு அந்த தலைவலி இருந்தது. எனக்கு இங்கே ஜெர்மனி எனக்கு சத்தம் கூட எனக்கு தலை சரியான பெயினாக இருந்தது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இன்றைக்கு இந்த இடத்துல எனக்கு சுகம் வேண்டுமென்று சொல்லி. அதே நேரம் ஏற்கனவே 3 பேரை கூப்பிட்டுட்டார் பாஸ்டர். இன்றைக்கு நான் இந்த 3 பேருக்காக தான் ஜெபிக்க போகிறேன்னு சொன்னார். திடீரென்று கடைசியாக இடையில நித்தாட்டி இந்த தலைவலியை குறித்து பாஸ்டர் சொன்ன நேரம் நான் உடனே உணர்ந்து கொண்டேன், ஆண்டவர் என்னை கூப்பிட்றாருன்னு சொல்லி நான் இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணக்குள்ளே நான் சொன்னேன், இனிமேல் எனக்கு இந்த தலையடி வராட்டிக்கு எனக்கு சக்தி வராமல் இந்த தலையடி சுகமாகணுமென்று சொல்லி. அதே மாதிரி நான் ஜெபம் பண்ணிட்டு வீட்டை போக்குள்ள அந்த தலையடி குறைய தொடங்கினது. வீட்டை போன பிறகு எனக்கு எந்த விதமான ஒரு தலையடியும் இல்லை. நான் படுத்து அடுத்த நாள் காலையில் எனக்கு அதே தலையடி இருக்குமென்று நினைச்சு கொண்டு தலை பார்த்த நினைச்சு கொண்டு எழும்பக்குள்ளே இந்த தலை வந்து சரியான ஃப்ரீயாக இருந்து அந்த சுகம் கிடைச்சதை நான் உணர்ந்து. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு சுகம் கிடைச்சி 2 வாரங்கள். அதனுடைய எப்பண்டாலும் ஒரு கொஞ்சம் உண்டாலும் தலையடி வந்ததா? கொஞ்சம் உண்டாலும் சக்தி இல்லை. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தா. தேங்க்யூ வெரி மச் சுகாஷினி.